எங்க பார்த்தாலுமே இப்ப கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். எதனா புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால நடந்த சம்பவம் ஒன்று இப்போ வைரலா பேசப்படுறதுக்கு என்ன காரணம்? பெரிய பெரிய ஆளுங்க, பவர்ஃபுல்லான மனுஷங்க, உலகமே மரியாதையா பார்த்த முகங்க, இவங்களுக்கு பின்னாலலாம் என்ன நடந்துச்சு? யார் உண்மை, யார் வேஷம்? பார்க்கலாம் விரிவாக. நான் உங்கள் கவிதா சுந்தர். முதல்ல இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி ஒரு ஷார்ட்டா ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அமெரிக்காவில் ஒரு பணக்காரரா பிறக்கிறாரு. உலக புகழ்பெற்ற பெரிய பெரிய பொலிட்டீஷியன், செலிபிரிட்டிஸ், அப்புறம் பணக்காரங்க கூடலாம் நட்பா பழகிறாரு. 2019ஆம் ஆண்டு குழந்தைகள் மற்றும் பெண்களை தவறாக பயன்படுத்தியதற்காக கைது செய்யப்படுறாரு. ஜெயில இறந்தும் போயிடுறாரு. ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட குற்றச்சாட்டுகள் தான் இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸா வெளியாகிட்டு இருக்கு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அப்போ தொடங்கி இப்போ வரைக்கும் சீக்வென்ஸா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியாகிட்டே தான் இருக்கு. இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலமா என்னெல்லாம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல விக்டிம்ஸ், விட்னஸ், அசோசியேட்ஸ், அப்புறம் ஹை ப்ரொஃபைல் ஆட்களோட பேர் இடம்பெற்றிருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பிரிட்டன் இளவரசர் எலான் மஸ்க், பில் கேட்ஸ், அப்புறம் மைக்கேல் ஜாக்சன் உட்பட பல பிரபலங்களோட பேரு இதுல இடம்பெற்றிருக்கிறதா சொல்றாங்க. மேலும் இவர்கள் தொடர்புடைய இமெயில்ஸ் மற்றும் பிற ஆவணங்களும் இதுல இடம்பெற்றிருக்கிறதா சொல்றாங்க. தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட பேர் கூட இதுல இருக்கிறதா சொல்லப்படுது. எப்ஸ்டீன் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே நண்பர்களா இருந்ததற்கான புகைப்படங்களும் வெளியாகி இருந்தது. மேலும் இளம் பெண்களோட அவர்கள் இருவரும் இருக்கக்கூடிய புகைப்படங்களும் வெளியாகி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதுல ஒரு பெண் முக்கிய குற்றவாளியா இருக்காங்க. அவங்க பேரு கிஸ்லின் மேக்ஸ்வெல். இவங்க ஒரு பிரிட்டிஷ் பெண். இவங்க ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளை கொண்டு தவறாக பயன்படுத்திய குற்றத்திற்காக இவங்க கைது செய்யப்படுறாங்க. 2021ஆம் ஆண்டு இவங்க குற்றவாளியா நிரூபிக்கப்பட்டு தற்போது இவங்க அமெரிக்கா சிறையில் இருக்காங்க. இப்ப இவ்வளவு பேர் இதுல இன்வால்வ் ஆகியிருக்கும் போது எப்படி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளிவந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். 2019 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மரணமான பிறகு இந்த வழக்கில் இருக்கக்கூடிய பல ரகசிய ஆவணங்கள் பொதுமக்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சீல் பண்றாங்க. ஆனா 2025ஆம் ஆண்டு அமெரிக்க சட்டமன்றத்தில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படின்றது ஒன்று நிறுவுறாங்க. இதுல என்னன்னா பொதுமக்கள் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்டம் தான் இது. நிறுவப்பட்டதுனால தான் இப்போ இது வெளியாகி இருக்கு. இதனால தான் அமெரிக்க நீதி அமைச்சகம் இதை வெளியிட்டிருக்காங்க. ஆனாலும் சில விக்டிம்ஸோட தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்கிறதுக்காக இது கொஞ்சம் வரிசையாகவே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இது குறித்து துணை அட்டார்னல் ஜெனரல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல 30 லட்சம் பக்கங்கள் இருக்கிறதாகவும் 2000 வீடியோக்கள் இருக்கிறதாகவும் 1,80,000 படங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் இது டிசம்பர் மாதமே வெளியிடப்பட இருந்துச்சு, ஆனா தடைப்பட்டுருச்சு. இப்போ இது அமெரிக்க நீதித்துறையின் அபிஷியல் வெப்சைட்ல இது வெளியிட்டிருக்காங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இந்தியா உட்பட பல நாடுகள்ல என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னாள் தூதர், அப்புறம் அரசியல் தலைவர்களோட பேர் இதுல இடம்பெற்றிருந்ததால வெறும் சர்ச்சையாச்சு. அதனால பல பேர் இதுல பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நார்வேல அரச குடும்பம் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களோட பேர் இடம்பெற்றிருந்த நிலையில பல பேர் இதுல விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. ஸ்லோவோக்கியாவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஒருவரோட பேர் இதுல இடம்பெற்றிருக்கிறதால அவரே ராஜினாமா செஞ்சிருக்காரு. அதே மாதிரி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்புடைய ரஷ்யா மற்றும் பாலஸ்டிக் நாடுகளுக்கு தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறது விசாரணையை தொடங்கி இருக்கிறதா போலந்து பிரதமர் சொல்லியிருக்காரு. பிரான்ஸ்ல முன்னாள் அரசியல்வாதி ஒருவரோட பேர் இருக்கிறதுனால அவரும் பதவி நீக்கம் செய்யப்பட்டு தற்போது விசாரணையும் நடைபெற்று வருது. அதே மாதிரி இந்தியாவோட வெளியுறவு அமைச்சகம் இது குறித்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரதமர் மோடியின் இஸ்ரேல் பயணம் குறித்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இடம்பெற்றிருக்கிறதா வரக்கூடிய செய்திகள்ல உண்மை இல்லை அப்படின்னும், கடந்த 2017ஆம் ஆண்டு பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமான அரசு பயணமாக இஸ்ரேல் சென்றதாகவும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. இதற்கிடையில எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல என்ன இருக்கு, இது இந்தியாவை பாதிக்குமா
அரசாங்கம் இதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு வலியுறுத்தியும் இருக்காரு. மேலும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குறித்த ஆவணப்படம் ஒன்று வெளியாகி இருக்கு. கடந்த 2020ஆம் ஆண்டு நெட்ஃபிளிக்ஸ்ல இது வெளியாகி இருக்கு. இதுல 4 எபிசோடு இருக்கு. இதுல பாதிக்கப்பட்டவங்க அது குறித்து பேசுற மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பல விவாதங்களுக்கு உள்ளாகி இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் இதுல பல ரகசிய உண்மைகள் வெளிவராம இருக்கு அப்படின்ற விமர்சனங்களும் பரவலா எழுந்துட்டு தான் இருக்கு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.